எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டோட ஆன்சர் என்ன? எந்த பெண்ணிடமும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். ஸோ அதில் நிறையா வர்ணிச்சிருப்பாங்க. என்னதான் அதோட ஆன்சர்? இது நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு ரிட்டையர்ட் மேன், அவர் ரிட்டையர் பண்ணிவிட்டு எங்கள் காலேஜ் பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கும். அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க ஒய்ஃபை ஏற்றிட்டு வருவார். அப்போ எனக்கு ஒரு 18 வயசு இருக்கிறப்ப அவர் ரிட்டையர்ட், ஒரு 60 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட சொன்னார் இந்த அர்த்தத்தை. அவருக்கு ரொம்ப இந்த தமிழ் ஆய்வுலாம் பண்ணுவார். அவர் பேர் கூட மறந்துட்டேன். அவர் நாங்கள் அங்கிள்னு கூப்பிடுவோம். அதுவும் ஒரேடியாக சொல்லலை, நம்மகிட்ட கேட்டுட்டு பல மாதம் கண்டு நம்மளே மறந்துடுவோம், நம்மளை உசுப்பேற்றி விடுவார். என்ன தெரியுமான்ட்டு. அவர் ஏன் சொல்ல வந்தார்னா, அந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லணும். நம்மளாம் சின்ன பையனுங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், 18-19 வயசு, நம்மளுக்கு அது தெரியணும்ன்ட்டு தான் சொன்னார். அதோட ஆன்சர் என்ன தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி கேட்ட ஆன்சர் இது. அதோட ஆன்சர் தகுதி. எந்த பெண்ணிடமும் இல்லாத ஒன்று அது ஏதோ உங்கள் ஒய்ஃப் கிட்ட இருக்குன்னா அது தகுதி, குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட அந்த தகுதி இருக்குது, அதனால தான் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க. இப்போ பொம்பளையாக இருந்தால் அந்த ஆம்பளை அவங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த தகுதி இருக்குது, அதனால தான் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க. எப்படி ஆன்சர்? எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அது தகுதி, அது இருந்தால் தான் அது உங்கள் ஒய்ஃப் ஆக முடியும். உங்கள் ஒய்ஃப்க்கு அந்த தகுதி இருந்தால் தான் ஆக முடியும்.